தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் இறுதி நாள் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விரிவான தகவல்கள்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா கடந்த 30ஆம் தேதி தொடங்கியிருந்தது. இன்று இறுதிக்கட்ட நிகழ்ச்சியானது 4ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மாணவர்களுக்கு விஜய் மேடையில் ஊக்கத்தொகையினும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கி வருகிறார். இன்று இறுதிக்கட்டமான இன்று 234 தொகுதிகளிலிருந்து 234 மாணவர்கள் 39 தொகுதிகளிலிருந்து சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 234 மாணவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு விஜய் ஒவ்வொருவராக நேரில் சந்தித்து பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையையும் வழங்கி வருகிறார். 6 மாவட்டங்களில் இருந்து முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த சட்டமன்ற தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களை விஜய் நேரில் அழைத்து கௌரவித்து வருகிறார். ஏற்கனவே 3 கட்டங்களாக 1200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நேரில் சந்தித்து இந்த மகாபலிபுரம் நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் நேரில் சந்தித்து விஜய் பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் வழங்கியிருந்தார். இன்று இறுதி கட்டமாக 4ஆம் கட்டமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் 39 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களை நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழையும் பரிசு தொகையையும் வழங்கவிருக்கிறார். 234 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக நடைபெற்ற 2 ஆண்டுகளிலும் 2 நாட்களில் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிலையில் இந்த முறை 4 கட்டங்களாக இந்த நிகழ்ச்சியானது பிரித்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்று இறுதிக்கட்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சற்று முன்னதாக JEE தேர்வில் வெற்றி பெற்று IITயில் இடம் பிடித்திருக்கக்கூடிய உங்களை பத்தி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட். அந்த லைட்லேயே இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக ஆவீங்க. என்னுடைய விஷஸ். ஆல் தி பெஸ்ட். நன்றி மகேந்திரன், தகவல்களை வழங்கியமைக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.